ஹலோ கைஸ், வெல்கம் டு தீக்ஷிஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் தோசை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா சொரக்காயும், அதுக்கப்புறம் ஒரு பொடி கருவேப்பிலை. இது வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடணும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஸோ கைஸ், கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிடணும். இப்போ இந்த சொரக்காயும் கருவேப்பிலையும் அரைச்சாச்சு. இப்போ வந்து அதோட ட்ரான்ஸ்ஃபர் சாரி கைஸ், அரைச்சி வச்ச சொரக்காவும் கருவேப்பிலையும் ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற இட்லி தோசை மாவை இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தோசை சுட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தலையும் வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ளைனாக சுட்டுக்கலாம். இப்போ கல் சூடானதுக்கப்புறம் தோசையை ஊற்றிக்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளைன் சொரக்காய் தோசை. வேணும்னா நம்ம வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா தோசை சுடுறாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.